Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillahi rabbil alamin. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம வந்து சூரா அல் ஃபீல் 105வது சூறாவை பார்க்க போகிறோம். இது மக்காவில் அருளப்பட்ட சூறா. இதில் மொத்தம் எத்தனை ஆயத்துக்கள் இருக்குது? 5 ஆயத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஏன் இந்த பேர் இந்த சூறாக்கு வந்து அல் ஃபீல் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்குது அப்படின்னா, இதில் முதல் ஆயத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பி அஸ்ஹாபில் ஃபீல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அப்போது இது வந்து அஸ்ஹாப் அப்படிங்கிறது படை அப்படின்னு அர்த்தம். அப்போ அஸ்ஹாபில் ஃபீல் அப்படின்னா யானை படையை வந்து இது குறிக்குது. அதனால தான் இந்த சூறாக்கு வந்து அல் ஃபீல் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்குது. இந்த சூறா வந்து இறக்கி வரப்பட்ட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் தான் வந்து இந்த சூறா வந்து இறக்கி வரப்பட்டிருக்குது. இந்த சூறால ஒரு முக்கியமான விஷயம் மையக்கருத்தாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், காபாவை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான். ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இதில் நம்ம வந்து பார்க்குறோம். இதில் ஒரு கதை இருக்குது, ஒரு வரலாறு பின்னணி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது யானைப்படையுடைய கதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அபிசீனியா அப்படிங்கிற அரசன், இது வந்து யமன் நாட்டில், அந்த அரசன் சார்பாக, அபிசீனியா அரசன் சார்பாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிரதிநிதியாக அப்ரஹா அப்படிங்கிறவன் நியமிக்கப்படுறான். இந்த யமன் நாடுக்கும் சவுதிக்கும் என்ன இப்போ சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த சவுதி அரேபியாவில் கிழக்கு பக்கமாக தான் இந்த யமன் நாடு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ என்ன ஒரு சம்பவம், இந்த நாட்டுக்கும் மக்காவில் உள்ள காபாவுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த சம்பவம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பிறக்கிற காலத்தில் தான் இது நடந்துச்சு. அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, ஒரு 50 நாட்களுக்கு முன்னாடி, பிறக்கிறதுக்கு 50 நாட்களுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு கணிச்சு சொல்கிறாங்க. இப்போது இந்த அப்ரஹா அப்படிங்கிறவனோட முழு பெயர் என்னென்னா அப்ரஹா அல் ஆஷ்ரம், இல்லைனா அஷ்ரம் அப்படின்னு சொல்லலாம். அப்ரஹா அல் அஷ்ரம்னு சொல்லலாம். இதே எத்தியோப்பியா மன்னரோட சார்பான்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அபிசீனியா அரசன் சார்பாக சொல்லப்படுது. யமன் நாட்டில் ஆளுநராக வந்து இருந்திருக்கிறான். அப்போ வந்து யமன் அப்படிங்கிறது வந்து இந்த அபிசீனியா இல்லைனா எத்தியோப்பியான்னு சொல்கிறோம் இல்லையா, இதனுடைய ராஜ்யத்தில் ஒரு பகுதியாக இருந்திருக்குது. அப்போது இந்த நாட்டுக்கு வந்து தலைநகரம்னு இருக்கும் இல்லையா, அந்த தலைநகர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஆ அப்படிங்கிற ஒரு இடம். இந்த சன்ஆ அப்படிங்கிற இடத்துல மக்காவில் உள்ள காபா மாதிரியே ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். யார் நினைக்கிறான்? இந்த அப்ரஹா. அது மட்டும் இல்லாமல் காபாவுக்கு பதிலாக சன்ஆ அப்படிங்கிற சன்னால வந்து புனித பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு அரபியர்களையும் அழைக்கிறான். ஓகேவா? அல் பைத்துல் ஹரம், அதாவது மக்காவில் இருக்கக்கூடியவங்களும் யமனுக்கு வரணும். இதில் வந்து பெனிஃபிட் இருக்குது இல்லையா? யமனுக்கு வந்தால் என்ன நடக்கும்? வர்த்தகம் நல்லா நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நன்மைகள் நிறைய வந்து நடக்கும். இப்போ மக்காவுக்கு வந்து ஒரு சிட்டி சென்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மக்கா வந்து ஒரு சிட்டி சென்டராக இருக்குது. வாணிபத்துக்கு வர்த்தகத்துக்கும் ஒரு முக்கியமான தளமாக இருக்குது, பிஸ்னஸ் சென்டராகவும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஆன்மீக ரீதியிலையும் எல்லா மக்களுமே வந்து அங்கே தான் வராங்க. ஸோ அதனாலேயும் வந்து வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு சென்டராக வந்து இது திகழ்ந்துட்டு இருக்குது இல்லையா, அதை திசை திருப்பணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இந்த அப்ரஹாக்கு. அப்போது இவனுடைய யோசனையை இந்த அபிசீனியா மன்னர், அந்த எத்தியோப்பியா மன்னர்கிட்ட முன்வைக்கிறான். அவரும் இதை வந்து ஒத்துக்கிட்டார், இந்த யோசனையை ஒத்துக்கிட்டார். அதனால் அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேவாலயத்தை கட்டுறான். ஒரு தேவாலயம் அப்படிங்கிறது அந்த மாதா கோயில் சர்ச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அந்த தேவாலயத்தை கட்டுறான். அதுக்கு பேர் வந்து அல் குலாயிஸ் அப்படின்னும் சொல்லப்படுது, அல் கலீஸ் அப்படின்னும் சொல்லப்படுது, அல் குலைஸ் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே அதுக்கு இருக்குது. அந்த நேரத்தில் அது மாதிரி ஒரு தேவாலயமே இல்லை. அப்போ வந்து மக்காவில் உள்ள குறைஷி கோத்திரத்தை சேர்ந்தவங்க இல்லை, அதை பார்த்துட்டு ஆத்திரம் அடைகிறாங்க. ஓகேவா? இப்படி ஒரு இடத்த பார்த்துட்டு, இந்த சனால உள்ள இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்துட்டு ஆத்திரம் தான் வருது. ஏன்னா காபா தான் மெயினான ஒரு ஏரியா. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துலேருந்து அந்த மக்கள் வந்து மனசார ஒன்றிட்டாங்க. அதில் வந்து 360 சிலைகள் இருந்திருந்தாலும் அந்த மக்கள், அந்த பகுதியில் வாழ்ந்த பல நாட்டு மக்களும் என்ன பண்ணுவாங்க, அங்கே தான் வந்து கூடுறாங்க. ஏன்னா அவங்க நேர்ச்சை செஞ்சுக்குவாங்க. அங்கே வந்து எப்பொழுதுமே வந்து அங்கே வரக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. எப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்தே. அப்படி ஒரு சமூகத்தில் வந்து அதை வந்து உடைக்கணும் அப்படின்னு நினச்சா இவ்வளோ கஷ்டம். அதனால் இந்த மனிதர் வந்து குறைஷி கோத்திரத்தோட மனிதர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இதை பார்த்துட்டு, ஆலயத்தை பார்த்துட்டு கோவம் வந்துருச்சு. அதனால் அங்கே போய் மழை ஜலத்தை கழிச்சிடுறாரு. ஓகேவா? அந்த சுவர்கள் எல்லாத்தையும் அசுத்தப்படுத்திடுறாரு. இதை பார்த்தோன்னே அப்ரஹா அல் அஷ்ரம்க்கு கோபத்தை அடக்க முடியாமல் மக்காவை ஆக்கிரமிக்கணும், காபாவை இடிச்சு தள்ளணும், அதுக்காக ஒரு படையை திரட்டணும் அப்படின்னு திரட்டுறான். அந்த படையில் பார்த்தீங்கன்னா, அதாவது 60,000 இராணுவ வீரர்கள் இருந்ததாகவும் 13 இல்லைனா 9 யானைகள் இருந்ததாகவும் வந்து அறிவிப்புகளில் இருக்குது. அதனுடைய படையில் அந்த யானைப்படையோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யானையிலேயே அதாவது தலைமை யானை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தலைமை யானை பேர் வந்து மஹ்மூத் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இராணுவம் வந்து முன்னாடி முன்னேறி போகுது. அப்போது
அதை வந்து எதிர்கொள்றதுக்கு அரபு பழங்குடியினர்கிட்ட அவங்கள எதிர்த்து போராட முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போர் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு பழக்கமும் இல்லை. ஒரு அப்படியே இருந்தாலும் ஒரு 10,000 அளவுக்கு தான் வந்து அவங்களால வந்து கஷ்டப்பட்டு படத்திறக்கினாலும் அவ்வளவுதான் பண்ண முடியுமே. ஆனால் இங்கே வர்றதா பார்த்தீங்கன்னா 60,000 ராணுவ வீரர்கள் வராங்க. எப்படி எதிர்கொள்ள முடியும்? அப்போ அவங்க வந்து அந்த எண்ணிக்கையை பார்த்துட்டு அவங்க வந்து ஓகே நம்ம தோத்து போயிடுவோம் அப்படின்னு போராடுறது அந்த துணிவு இல்லை. அதனால் மக்காவை நெருங்குற வரைக்கும் அவங்க கொல்லப்பட்டுடுவோம், தோற்கடிக்கப்பட்டுருவோம் அப்படிங்கிறத நினச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் அந்த அப்ரஹாவும் கண்டிப்பாக இவங்களை வீழ்த்திட்டு காபாவை இடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தோட தான் வரான். அப்போது அந்த அப்ரஹா அல் ஆஷ்ரமுக்கு மக்காவோட தலைவருக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த மக்கா தலைவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் அவர்கள். அப்போது இவன் வந்து அப்ரஹா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேச்சுவார்த்தையிலேயே வந்து முதற்கட்டமாக வந்து என்ன நடக்குதுன்னா, சில படைகளை அனுப்பி, அதாவது காலாட்படை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் படைகளை அனுப்பி என்ன நடக்குதுன்னா, கொஞ்சமாக வந்து அந்த குறைஷிகளுடைய கால்நடைகள் எல்லாமே வந்து கொண்டு வரப்படுது. அதில் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய ஒட்டகங்களும் அங்கே கொண்டு வரப்படுது. அப்போது என்ன நடக்குதுன்னா, அப்துல் முத்தலிப் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை கொடுக்கும்போது ஒட்டகங்களை வந்து மீட்டெடுப்பார் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு தான் வந்து அதுக்காக தான் வந்து வராரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போது அப்ரஹா வந்து காபாவை பற்றி தான் இவர் வந்து நம்மள்ட்ட கேட்க போகிறாரு, காபாவை இடிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு அதை பற்றி தான் கேட்க போகிறாரு அப்படின்னும் எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அப்துல் முத்தலிப் வந்து வேறு மாதிரி அணுகியிருக்காரு. அதாவது இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்துல் முத்தலிப் அப்படின்னு சொன்னால், படையை வந்து எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் நமக்கு கிடையாது. அதனால் இந்த மனிதர்கள் எல்லாத்தையும் அந்த நகரத்தை விட்டு வெளியேற சொல்லி, அவங்களுடைய மனைவிகள் குழந்தைகள் எல்லாத்தையுமே மலைக்கு போக சொல்லி, அதாவது மவுண்டைன் இருக்குது பார்த்தீங்களா, மலைக்கு போக சொல்லி கட்டளையிட்டுட்டாரு. ஏன்னா பாதிப்புகள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா முஹாசிர் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, வேலி இருக்குது. அதை வந்து அடையிற போது அந்த படை வந்து மக்காவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. அப்போது அந்த பள்ளத்தாக்கு நடுவில் மக்காவை நோக்கி படை வந்து அணிவகுத்து அதை வந்து நிற்கிது. அப்போது இதுக்கு இடையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் முத்தலிப் வந்து 200 அவர்கிட்ட வந்து 200 ஒட்டகங்கள் இருந்துச்சு. அதை வந்து இவன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் இல்லையா. அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும்போது இதில் 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. ஓகேவா, இது வந்து எதுவுமே ஆதாரம் உள்ளது தான் அப்படின்னு கன்ஃபார்மாக வந்து வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லலை. இது 2 செய்தியுமே கிடைக்க பெற்றிருக்குது அப்படின்னு தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது 2 செய்திகளும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதாவது அப்ரஹாவை எதிர்க்க முடியாது, அதனால் அந்த மலைகளில் போய் தஞ்சம் புகுங்க அப்படின்னு சொல்லிட்டாரா, கட்டளையிட்டுட்டாரு. அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தை நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவரை பார்த்த உடனே வந்து இவருடைய கம்பீரத்தை பார்த்து வந்து ஈர்க்கப்பட்டுட்டா யார்? அப்ரஹா. அதனால் அவர் வந்து அந்த அப்ரஹா வந்து இறங்கி வந்து அப்துல் முத்தலிப் கிட்ட பேசுகிறான். அப்போது வந்து இவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் பிடிச்சு கொண்டு வந்த அந்த ஒட்டகங்களை வந்து திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு அப்துல் முத்தலிப் கேட்குறாரு. அப்போது அப்ரஹா என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து உங்களை வந்து பார்த்த உடனே கவரப்பட்டுட்டேன். உங்களுடைய இந்த சொல் வந்து என்ன சொல்கிறது, உங்களை வந்து என் பார்வையில் தாழ்த்திடுச்சு. நீங்கள் வந்து என்கிட்ட காபாவை பற்றி பேச வருவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஒட்டகங்களை பற்றி கேட்குறீங்களே அப்படின்னு அப்ரஹா சொல்ல. அப்போது அப்துல் முத்தலிப் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து என் ஒட்டகங்களுக்கு மட்டும்தான் உரிமையாளன். அதனால் அதுக்கு தான் நான் வந்து உரிமை பெற்றவனாக இருக்கிறேன். அதனால தான் அதை வந்து உங்கள்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறேன். காபா இல்லம் அப்படிங்கிறது இறைவனுடையது, இறைவன் பாதுகாப்பில் இருக்கக்கூடியது. அதை வந்து அல்லாஹ் பாதுகாத்துக்குவான் அப்படின்னு யார்? அப்துல் முத்தலிப் வந்து அப்ரஹா கிட்ட சொல்கிறாரு. அப்போ அப்ரஹா வந்து இந்த இறை இல்லத்தை வந்து என்கிட்டேருந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, அப்துல் முத்தலிப் வந்து இது உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் இடையிலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போய் அவருடைய ஒட்டகங்கள் எல்லாத்தையும் திருப்பி வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். இது வந்து ஒரு அறிவிப்பு இருக்குது. இது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பும் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அவங்க மூலமாகவும் ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது. என்னென்னா, இது கொஞ்சம் வேறு விதமாக இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அப்ரஹா வந்து அப்துல் முத்தலிப் கிட்ட கேட்க. அப்போது உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லியிருந்தா போதுமே, நாங்களே நீங்கள் கேட்டதை கொண்டு வந்து கொடுத்துருப்போமே அப்படின்னு வந்து யார் சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அப்துல் முத்தலிப் அவர்கள் வந்து சொல்கிறாராம். இது வந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இல்லம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது அளிக்கக்கூடிய பாதுகாப்பை ஒழித்துக்கட்ட தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அப்ரஹா சொல்லியிருக்கிறான். அப்போ அப்துல் முத்தலிப் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது அல்லாஹுடைய இல்லம், இது வரைக்கும் வந்து எவரையும் இதன் மேலே ஆதிக்கம் செலுத்த விட்டதே கிடையாது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்ரஹா வந்து இதை இடித்து தள்ளாமல் நாங்கள் வந்து திரும்பி போக மாட்டோம், நாங்கள் வந்து அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். அதுக்கு வந்து அப்துல் முத்தலிப் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து விரும்புகிறத எங்களிடம் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு அப்துல் முத்தலிப் கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதை வந்து அப்ரஹா போக மறுத்துட்டான். அப்துல் முத்தலிப்பை வந்து முந்திக்கிட்டு முன்னேறி போய் அந்த படைகளுக்கு உத்தரவிட்டான். நீங்கள் வந்து முன்னேறி போய் காபாவை இடிங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுட்டான் அப்படின்னு ஒரு செய்தியும் வருது. ஸோ
இது வந்து இந்த மாதிரி செய்திகளும் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 விதமான செய்திகளும் வந்து இடம்பெற்றிருக்குது. இதில் வந்து எது வந்து சரியானது அப்படின்னு உலமாக்கள் நமக்கு வந்து சொல்லலை. இந்த 2 செய்திகளும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளத்தாக்கில் முஹஸ்ஸிர் அப்படிங்கிற அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து மக்காவை நோக்கி படம் வந்து அணிவகுச்சிட்டு போகும்போது திடீர்னு பறவை கூட்டங்கள் வந்து கூட்டம் கூட்டமாக பருப்பு விதையை விட சின்ன கொஞ்சம், அதாவது பருப்பு விதையை விட சின்ன, அதாவது என்ன சொல்கிறது, அந்த கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சிறிய கல்லை வச்சுக்கிட்டு அதோட வாயிலையும் கால்களையும், அதாவது பீக்கு கிளாஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அலகு அப்புறம் அதனுடைய கால், இதில் வந்து வச்சுக்கிட்டு பயங்கரமாக பறந்து வருது. எல்லா பக்கத்துலேருந்தும் பறந்து வருது. இந்த இராணுவத்தின் மேலே வந்து வான்வழி தாக்குதல் அப்போவே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்தியிருக்கிறான் இந்த பறவைகள் மூலமாக. ஸோ ஒரு சிப்பாய் மேலே ஒரு கல் அதாவது விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னா, அவங்களுடைய சதை வந்து கரைச்சி துண்டு துண்டாக உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு முழு அழிவோடு அவங்க வந்து அவங்களுடைய படை வந்து முடிஞ்சு போச்சு. அப்ரஹா வந்து என்ன ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமனுக்கு திரும்பி அங்கே போனதுக்கப்புறம் தான் இறக்குறான். அவனுடைய சதைகள் போகும்போதே துண்டு துண்டாக வெடித்து வந்து போயிடுச்சு. அப்படி தப்பி ஓடினா அப்படின்னு சொல்லப்படுது வரலாறுல. அப்போது மக்காவோட மக்களுக்கு அல்லாஹ் வழங்கிய வெற்றி இது அப்படின்னு வந்து இந்த வரலாற்று செய்திகள்லேருந்து நமக்கு வந்து பார்க்க முடியுது. சுப்ஹானல்லாஹ். அப்போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்குது. இதுக்கு பிற்பாடு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், உம்மு ஹானி ரதியல்லாஹு அன்ஹா, அப்புறம் ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக. இதுக்கு பின்னாடி இந்த சம்பவத்துக்கு அப்புறமா குறைஷிகள் வந்து ஒரு 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. சில அறிவிப்புகளில் 7 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த 10 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் அப்படின்னா, ஒரே இறைவனான அல்லாஹ்வை தவிர வேறு எவரையுமே வணங்கிடலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தியும் நமக்கு கிடைக்கிது. அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க பயந்துக்கிட்டு இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுனால அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த வருடம் இந்த நிகழ்ச்சி நடந்த ஆண்டுக்கு பெயர் என்னென்னா ஆமுல் ஃபீல் அப்படின்னு சொல்லப்படும். ஆமுல் ஃபீல் அப்படின்னா யானை ஆண்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சமயத்தில் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பிறக்கிறாங்க. ஸோ யானைப்படை அந்த நிகழ்ச்சி நடந்த ஒரு 50 நாட்களுக்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பிறந்ததாக வரலாறுல எழுதப்பட்டிருக்குது. அதாவது இது வந்து யானைப்படை வந்து முஹர்ரம் மாதத்தில் நடந்திருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிறத வச்சு கணக்கு பண்ணி வந்து சொல்கிறாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் வந்து இந்த முக்கியமான செய்தியாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது காபா இதை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். காபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்துருக்கிறான். இப்போ நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பொருளோட இப்போ இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சூரா அல் ஃபீல் இப்போ பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அலம் அப்படின்னு வரும்போது இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஹம்சா வந்து ஹம்சத்துல் இஸ்திஃபாம், அதாவது கேள்விக்கான ஹம்சா. அது லம் அப்படின்னா இல்லை, தரா அப்படின்னா நீர் பார்க்கிறது. ஓகே, அப்போது லம் தரா அப்படின்னா நீர் பார்க்கவில்லை, அலம் தரா அப்படின்னா நீர் பார்க்கவில்லையா, அந்த வார்த்தையை வந்து கேள்வியாக மாறிக்கும். அடுத்தது கைஃபனா எப்படி, ஃபஅல அப்படின்னா செய்தான், ரப்புகவும் இறைவன், பி அஸ்ஹாபில் ஃபீல் யானை படைகளை கொண்டு. அப்போது யானை படையினருடன் இறைவன் எப்படி நடந்து கொண்டான் என்பதை நீர் பார்க்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் கேள்வி கேட்குறான். நபியே, யானை படைகளை இறைவன் எப்படி வேதனை செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா. அடுத்த ஆயத்தில் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல். இப்போது அலம் இதுலேயும் அதே மாதிரி தான் ஹம்சத்துல் இஸ்திஃபாம், அது கேள்விக்கான ஹம்சா. லம் அப்படின்னா இல்லை, யஜ்அல் அப்படிங்கும்போது ஆக்குறது, அவன் ஆக்கினான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லம் யஜ்அல் அப்படின்னா அவன் ஆக்கவில்லை, அலம் யஜ்அல் அப்படின்னா அவன் ஆக்கவில்லையா கேள்வியாக மாறிடுச்சு. கைத அப்படின்னா சூழ்ச்சியை, ஹும் அவர்களுடைய, ஃபீ தத்லீல் வீணாக, அப்போது அவர்களின் சதி திட்டத்தை அவன் வீணடித்து விடவில்லையா. கைது அப்படின்னா பிளான் பண்ணுறது, சதி. ஓகேவா, அப்போது அதை வந்து வீணாக ஆக்கவில்லை, அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக ஆக்கவில்லையா, அவர்களின் சதி திட்டத்தை அவன் வீணடித்து விடவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த 2 ஆயத்துகள்லையுமே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி எழுப்பியிருக்கிறான். அதுக்கப்புறமா நமக்கான என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்கிறான். வ அர்சல அலைஹிம் தைரன் அபாபீல். வ அர்சல, வாவ் அப்படிங்கிறது வந்து இந்த வாவ் ஃபத்ஹா வந்து அண்ட் மேலும் அப்படின்னு அர்த்தம், இன்னும். அர்சல அப்படின்னா அனுப்பினான், அலைஹிம் அவர்கள் மீது, தைரன் தைர் அப்படின்னா பறவைகள், அப்போது பறவைகளை, அபாபீல் பல கூட்டங்களாக,
அபாபில்னா பேருன்னு நினச்சிக்க கூடாது, ஒரு பறவையோட பேருன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அந்த பறவைகளுடைய பேர் தான் அபாபில் அப்படின்னு. அப்படி கிடையாது. அபாபில் அப்படின்னா பல கூட்டங்களாக அப்படின்னு அர்த்தம். மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அவன் அனுப்பினான். அவர்கள் மீது பறவைகளை பல கூட்டங்களாக அனுப்பினான். அபாபீல் அப்படிங்கிறது குரூப்ஸ், குழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது இந்த அபாபீல் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு உலமாவும் ஒவ்வொரு ஆலிமும் வந்து வெவ்வேறு விதமாக சொல்லியிருக்காங்க. அபாபீல் அப்படின்னா பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில பேர் வந்து வெவ்வேறான, அப்புறம் தொடர் குழுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற என்னன்னா பல இடங்கள்லேருந்து வரக்கூடியது, பல இடங்கள்லேருந்து வந்து ஒன்று கூடக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அபாபீல் அப்படிங்கிறதுடைய அபாபீலுங்கிறது பன்மை, அதனுடைய ஒருமை வந்து இபில் அப்படின்னும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிராமட்டிக்கலாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இது வந்து எங்கே வச்சுட்டு வந்துச்சு கற்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அழகு, அதாவது பீக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாய், அதுக்கப்புறம் அதனுடைய கால், அதாவது கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் தான் வந்து இது கற்களை வச்சுட்டு வந்ததாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் பாருங்கள். அடுத்ததான் 4வது ஆயத்தில் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். தர்மீஹிம், இப்போது தர்மீஹிம் அப்படின்னா அவர்களை எரிந்தன, அவர்களை எரிந்தன. பிஹிஜாரத்தின் கல்லை கொண்டு, பீனா கொண்டு, ஹிஜாரத்தின் அப்படின்னா கல்லை கொண்டு, மின் சிஜ்ஜீல் சுடப்பட்ட களிமண்ணின். அப்போது அவை அவர்களின் மீது சுடப்பட்ட களிமண் கற்களை எரிந்து கொண்டிருந்தன. சுப்ஹானல்லாஹ். சுடப்பட்ட களிமண்ணின் கல்லை கொண்டு அவை அவர்களை எரிந்தன அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். அப்போது இந்த சிஜ்ஜீல் அப்படிங்கிறது சின்ன சின்ன கல்லை வச்சு ஸ்ட்ரைக் பண்ணுறது. அப்போது வேகமாக வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் வேகமாக வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து எரிந்து அப்படியே எரிஞ்சு போகிறது, எரியிறது, தூக்கி வீசுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எரியிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அப்போது இந்த மாதிரி தான் வந்து அந்த 2 கல்லை வச்சுருந்துச்சு, கால்லையும் வந்து அழகுலையும் இப்படி 2 கல்லை வச்சுருந்துச்சு ஒவ்வொரு பறவையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 கற்களை வந்து வச்சுருந்ததாகவும் சொல்கிறாங்க. 2 கல் வந்து அதனுடைய 2 கால்கள்லையும், ஒரு கல் வந்து அதனுடைய அழகுலையும் வச்சுருந்ததாக வந்து சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ். அப்போது ஒவ்வொரு பறவையும் 3 கற்களை வந்து மேலேருந்து எரிஞ்சிருக்கு அழிக்கிறதுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது ஆயத்து, இறுதி ஆயத்தை பாருங்கள். ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மக்கூல். ஃபஜஅலஹும், அதுக்கப்புறம் என்னாச்சு, ஃபனா ஆகவே, ஜஅல அப்படின்னு ஆக்கினான், ஹும் அவர்களை. அப்போது ஃபஜஅலஹும் அப்படின்னா ஆகவே அவர்களை ஆக்கினான், கஅஸ்ஃபின் அப்படின்னா வைக்கோலை போன்று, மக்கூல் தின்னப்படும், பிறகு கால்நடைகளால் மென்று தின்னப்பட்ட வைக்கோல் போன்று அவர்களை ஆக்கிவிட்டான். அப்போது ஆகவே அவன் அவர்களை தின்னப்படும் வைக்கோலை போன்று ஆக்கினான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். அப்போது இதில் வந்து சுப்ஹானல்லாஹ் இந்த என்ன சொல்கிறது, இந்த பறவையின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வந்து அழிச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போது அழிவு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து அல்லாஹுக்கு வந்து கோபம் தரக்கூடியதான ஒரு விஷயம் இல்லை. அப்போது இந்த வரலாற்று விபரங்களை வச்சு நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இதில் வந்து ரொம்ப சுருக்கமாக யானை படையினர் மேலே அல்லாஹுடைய வேதனை நிறைஞ்ச தண்டனை இறங்கியதை மட்டும்தான் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது, அப்படி தானே. அது ஏன், அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடக்கலை. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு ஒரு 50 நாட்களுக்கு முன்னாடியும் நடந்துருந்துருக்குது. அப்போது மக்கால வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட இது மனசில் பதியக்கூடிய விதமாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது. அப்போது அரபு நாட்டில் மக்கள் வந்து பரவலாக வந்து இதை தெரிஞ்சு தான் வச்சுருந்தாங்க இந்த நிகழ்ச்சியை. அப்போது எல்லாருக்குமே அப்ரஹாவுக்கு நடந்த இந்த தாக்குதலை பற்றி வந்து தெரிஞ்சிருக்குது. இறை இல்லம் காபா வந்து யாரும் வந்து தேவ தூதர்கள், தேவர்கள் அவங்கெல்லாம் வந்து காப்பாற்றலை, இந்த சிலைகள்லாம் வந்து காப்பாற்றலை, நம்ம வந்து காபாவை சுற்றி 360 சிலைகள் வச்சுருந்தோமே அது எதுவும் காப்பாற்றலை, அல்லாஹ் தான் காப்பாற்றினா அப்படிங்கிறத இந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குறைஷி தலைவர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவன் வரத்துக்கு முன்னாடி காபாவுடைய அந்த என்ட்ரன்ஸ் கேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கதவு, அதை வந்து பிடிச்சி தொங்கிட்டு வந்து அல்லாஹ் கிட்ட தான் முறையிட்டு இருக்கிறாங்க. அவன் வந்து அப்ரஹாம் படையெடுத்து வரான், வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹை வந்து அழைச்சி தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த அல்லாஹ் கிட்ட தான் அந்த குறைஷி தலைவர்களும் உதவி கேட்டு இறஞ்சி இருக்கிறாங்க, துவா கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஹதீஸ்லேருந்து பார்க்க முடியுது. அப்போது இந்த நிகழ்ச்சி வந்து குறைஷிகள் கிட்ட ஒரு பெரிய ஒரு விளைவையும் பிரமிப்பையும் வந்து ஏற்படுத்தி இருந்திருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், சில ஆண்டுகள் வரைக்கும், அதாவது 10 இல்லைனா 7 ஆண்டுகள்னு சில மாறுபட்ட அறிவிப்புகளில் வருது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே அவங்க வணங்காமல் இருந்திருக்காங்க.
அதனால் இந்த அத்தியாயத்தில் இந்த விவரங்களை எல்லாம் கூற தேவை கிடையாது, இந்த நிகழ்ச்சியை மட்டும் நம்ம நினைவூட்டினாவே போதுமானது தான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த 5 ஆயத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அவங்க அந்த யானைப்படை மேலே அல்லாஹ்வுடைய வேதனை நிறைஞ்ச தண்டனை இறங்கியதை பற்றி மட்டுமே நமக்கு வந்து சொல்லியிருக்கிறான் சுப்ஹானல்லாஹ். அப்போது எதுக்காகனா குறைஷிகள் குறிப்பாக வந்து அரபிகள் வந்து பொதுவாகவே வந்து அவங்க வந்து பழசை வந்து நினச்சி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு பல ஹிஸ்ட்ரிகள் வரலாறு வந்து தெரியக்கூடிய விதமாக தான் அவங்க வாழ்க்கை முறைகள் இருந்திருக்கு. அப்போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எல்லா கடவுளையும் விட்டுட்டு இணை துணை இல்லாத ஏகனான அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு அழைப்பு விடுக்கிறதுக்காக தான் இதை வந்து இந்த வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் தான் இந்த சூறாவும் வந்து இறக்கப்படுது இல்லையா. அப்போது எப்படி ஒரு இன்டர் கனெக்டடாக இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்திலையும் குறைஷி தலைவர்கள் வந்து அல்லாஹ்வை வந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்டதுனால ஒரு 10-7 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட வந்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்கியிருக்கிறாங்க. அப்போது அதே விஷயத்தை தானே சத்திய அழைப்பை தானே வந்து இப்பயும் சொல்ல வராங்க. அப்போ தானே இந்த காலகட்டத்தில், அதாவது நபித்துவம் கிடைச்சி ஆரம்ப காலகட்டத்தில் தான் இந்த சூறாவும் இறங்குது. அப்போது இதை வந்து அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து நினைவூட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த மக்களுக்கு வந்து பயம் வரும், அச்சம் வரும். அப்போது யானைப்படையை வந்து அழிச்சு ஒழிச்ச மாதிரி இறைவன் வந்து இறைவனுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகிடாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக இந்த சூறா வந்து இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போது சத்திய அழைப்பை வந்து நசுக்கிறதுக்காக வந்து இருந்தாங்க அந்த மக்கள் இல்லையா. ரொம்ப வலிமையாகவும் இருந்தாங்க, பலவந்தமாகவும் வந்து அவங்களுடைய செயல்முறைகள் எல்லாமே இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து நிறையா வந்து வரலாறு சீரால நம்ம படிக்கிறோம். அப்போது இந்த சம்பவம் நினைவூட்டுதல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவூட்டுதல் பண்ணுறதன் மூலமாக இந்த சூறாவை இறக்கி அருளி இருக்கிறதன் மூலமாக அந்த மக்களுக்கு வந்து ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருக்கணும், அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும், இந்த மாதிரி நீங்களும் அழிவுக்கு ஆளாயிடாதீங்க அப்படின்னு, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நீங்கள் வந்து ஆளாயிடாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக இந்த சூறா வந்து அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சுப்ஹானல்லாஹ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த சூறாவை வந்து திரும்பவும் நான் வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து இதனுடைய வரலாறை வந்து சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து காலத்துக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு இதை எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பிறக்கிறதுக்கு 50 நாட்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி தான் வந்து இது, இந்த சூறா அல் ஃபீல் அப்படிங்கிற இந்த இதில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சி. அப்போது இதை வந்து யமன் நாட்டில் அபிசீனியா ஆட்சியில் கிறிஸ்தவ அரசனாக இருந்த அப்ரஹா அப்படிங்கிற வந்து 60,000 வீரர்களை வச்சுக்கிட்டு படையை திரட்டிக்கிட்டு காபா ஆலயத்தை வந்து இடிக்கிறதுக்காக மக்கா மேலே போர் தொடுக்கிறான். அப்போது இந்த படையில் வந்து பல யானைகளும் இருந்துச்சு. அது வந்து 13 இல்லைனா 9 அப்படின்னு சில அறிவிப்புகளில் மாறி வருது. அவன் வந்து முஸ்தலிஃபாவுக்கும் மினாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய வந்து அந்த இடத்த சேர்ந்த பிற்பாடு திடீர்னு கடல் திசையிலேருந்து என்ன வருதுன்னா பறவைகள் கூட்டமாக வந்து அதனுடைய அலகுகளையும் கால்களையும் பொடிக்கற்களை எடுத்துக்கிட்டு வருது. அதாவது அலகுல 2 கால்கள், அதாவது ஃபீட்டுன்னு சொல்லுவோம், அதனுடைய கிளாஸ், அதில் வந்து ஒவ்வொரு கால்லையும் ஒன்று அப்போ 3 பொடிக்கற்களை எடுத்துக்கிட்டு அது வருது. அந்த படம் மேலே அந்த கல் மாதிரி பொழிது, வானத்திலேருந்து வான்வழி தாக்குதல் பண்ணுது. அப்போது எவர் மேலெல்லாம் இந்த வீசிய கற்கள் பட்டுச்சோ அவங்களுடைய சதை அழுகி விழ ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இந்த படம் முழுவதுமாக அழிக்கப்பட்டுருச்சு. அப்போ தான் அரபு நாட்டில் இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. இந்த அத்தியாயத்தில் இந்த அத்தியாயம் இறங்கின சமயத்தில் என்ன நடக்குதுன்னா மக்கா நகரில் இந்த நிகழ்ச்சியை வந்து கண்கூடாக கண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்திருக்காங்க. அப்போது யானை படையினருக்கு இந்த அழிவு வந்து அல்லாஹ்வுடைய வலிமையினால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அரபு நாட்டினர் வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இன்னும் இது வந்து ஓரிரை கொள்கையை பறைசாற்றக்கூடிய விதமாக, ஒரு தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய விதமாக, சத்தியத்தை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த சூறா வந்து அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சிஸ்டர்ஸ், இன்ஷால்லா நம்ம வந்து 105வது சூறாவான அல் ஃபீல் 5 ஆயத்துக்களை கொண்ட சூறாக்கு தஜ்வீத் சட்டங்களை பார்க்க போகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். இப்போது ஹம்சா ஃபதா அ, லாம் ஃபதா, மீம் சுக்கூன் லம், அலம். இப்போ மீம் சாக்கினக்கு அடுத்ததாக த வந்திருக்குது. அப்போ இங்கே இதுஹார் பண்ணணும், இதுஹார் ஷஃபவி. அப்போது த ஃபதா ரா ஃபதா, ரா ஃபதா வந்து ஹெவியாக தான் உச்சரிக்கணும், தஃஹீமாக உச்சரிக்கணும். அடுத்ததான் காஃப் ஃபதா யா சுக்கூன் கை, இது வந்து யாவுல் லீன். அடுத்தது ஃப ஃபதா ஃப கைஃப, ஃப ஃபதா ஃப ஐன் ஃபதா அ ஃபஅ, லாம் ஃபதா ல ஃபஅல. அடுத்தது ரப்புக, ரா ஃபதா ப ஷதா ரப், ப தம்மா பு ரப்பு, கஃப் ஃபதா க ரப்புக. இது வந்து ரா வந்து ஹெவியாக உச்சரிக்கணும், வல்லினமாக உச்சரிக்கணும். அடுத்தது ப கெஸ்ரா பி, ஹம்சா ஃபதா சாது சுகுன் அஸ். இது வந்து சுவாது நல்லாவே தெரியும், இந்த தரஃபுல் லிசான் எழுத்து. அப்போது அதுவும் ஹெவி லெட்டர், சிஃபத்தையும் கொடுக்கணும், ஹம்ச சிஃபத்தை கொடுக்கணும். பி அஸ், அதே மாதிரி சஃபீர் அப்படிங்கிற அந்த சிஃபத்தும் இதுக்கு கொடுக்கணும்.
அடுத்ததான் ஹ ஃபத்ஹா அலிஃப் சகீரா ஹ 2 ஹரக்கத்தை நீட்டணும். ப கெசரா லாம் சுக்கூன் பில் நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசலை உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது ஃப கெசரா யா சுக்கூன் ஃபி இது வந்து யாவுல் மத்து யா மத்து. அடுத்ததான் லாம் கெசரா லீ. இதில் வந்து இப்போ வக்ஃபு பண்ணுறதுனால நம்ம லாம் சுக்கூனை மாற்றிடுவோம். அப்போது இது என்ன சட்டம்? மத்தில் ஆரிதலில் சுக்கூன் சட்டம். 4 2 4 6 இந்த அளவுக்கு நம்ம நீட்டி நிப்பாட்டலாம். ஓகேவா? இது எப்படி ஓதணும்? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அடுத்தது அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல். ஹம்சா ஃபதா லாம் ஃபதா மீம் சுக்கூன் லம். இந்த மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் யா வந்திருக்குது. அப்போ இதுவும் வந்து என்னது? இத்ஹார் ஷஃபவி தெளிவாக உச்சரிக்கணும். அடுத்தது யா ஃபதா ஜீம் சுக்கூன் யஜ் இது வந்து கல்கலத்து சுகரா. ஐன் ஃபதா லாம் சுக்கூன் அல் யஜ் அல். அடுத்தது கேஃப் ஃபதா யா சுக்கூன் கை இது யாவுல்லீன். டா ஃபதா த கைத ஹ தொம்மா மீம் சுக்கூன் ஹும். இந்த மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் ஃப வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? அதே இத்ஹார் ஷஃபவி. அடுத்ததான் ஃப கெசரா யா சுக்கூன் ஃபி 2 ஹரக்கத்தை நீட்டணும். த ஃபதா தாத் சுக்கூன் தோப் தோப். ஓகே, தாத் வந்து ஹஃபத்துல் லிசான் எழுத்து. அடுத்ததான் லாம் கெசரா யாவுல் மத்து லீ 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது லாமில் கெசரத்தை இருக்குது. இப்போ இதை வக்ஃபு பண்ணோன்னா லாம் சுக்கூனாக மாறிடும். அப்போ இங்கேயும் முதல் ஆரிதல் சுக்கூன் சட்டம் 2 4 6 ஹரக்கத்தளவுக்கு நம்ம நீட்டி நிப்பாட்டலாம். இது எப்படி ஓதணும்? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல். இந்த தضலீல் அப்படின்னு சொல்லும் போது அந்த தாத் அதனுடைய மஹ்ரஜில் கரெக்டாக வைக்கணும் நம்ம. ஓகேவா? அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3வது ஆயத்து வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். வாவ் ஃபதா வ ஹம்சா ஃபதா ரா சுக்கூன் அர் இது வந்து ஹெவியாக உச்சரிக்கணும் இந்த ரா சுக்கூனை. அடுத்ததா சீன் ஃபதா ச லாம் ஃபதா ல வ அர்ஸல. அடுத்தது ஐன் ஃபதா அ லாம் ஃபதா யா சுக்கூன் லை இது யாவுல்லீன். ஹ கெசரா மீம் சுக்கூன் ஹிம் அலைஹிம். மீம் சாக்கினாக்கு அடுத்ததாக தா வந்திருக்குது. அப்போது இது வந்து இத்ஹார் ஷஃபவி தெளிவாக ஓதணும். அடுத்தது தா ஃபதா யா சுக்கூன் தை இந்த தா வந்து தஃஹீம் வல்லினமாக உச்சரிக்கணும். அப்போது இது வந்து யாவுல்லீன். ஓகே, தை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரா ஃபத்ஹத்தைன் வந்திருக்குது. அப்போது இது வந்து என்ன பண்ணணும்? தை ரன். ஓகே, ஏன் தெளிவாக ஓதணும்? அடுத்த எழுத்து ஹம்சா வந்திருக்குது. அப்போது இது வந்து நம்ம இத்ஹார் தான் பண்ணணும். ஓகேவா? இத்ஹார் பண்ணணும். அடுத்தது இத்ஹார் ஹல்கி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது ஹம்சா ஃபதா ப ஃபதா அலிஃப் மத்து ப 2 ஹரக்கத்தை நீட்டணும். ப கெசரா யாவுல் மத்து பி 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது லாம் ஃபதா இருக்குது. இதை வக்ஃபு பண்ணும்போது லாம் சுக்கூனா மாறிக்கும். அப்போது முதல் ஆரிதல் சுக்கூன் சட்டம் 2 4 6 ஹரக்கத்து அளவுக்கு வரைக்கும் நீட்டி நிப்பாட்டலாம். இப்போ இது எப்படி ஓதணும்? வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். அடுத்தது 4வது ஆயத்து தர்மீஹிம் பிஹிஜாரத்திம் மின் சிஜ்ஜீல். இப்போது த ஃபதா ரா சுக்கூன் தர் தர். இந்த தர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரா சுக்கூனை வந்து ஹெவியாக தான் உச்சரிக்கணும். தஃஹீம் தர். அடுத்ததான் மீம் கெசரா யாவுல் மத்து மீ 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். ஹ கெசரா மீம் சுக்கூன் ஹிம். இப்போ இந்த மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் என்ன லெட்டர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? அதாவது இஹ்ஃபா ஷஃபவி. ஓகேவா? மறைச்சு நம்ம குன்னா செய்யணும். அப்போது தர்மீஹிம் பிஹி அப்படின்னு ஓதணும். ஓகேவா? அடுத்தது ப கெசரா பி ஹ கெசரா ஹி ஜீம் ஃபதா அலிஃப் மத்து ஜ 2 ஹரக்கத்தை நீட்டணும். ரா ஃபதா ஹெவியாக ஓதணும் ரா. அடுத்தது தாமர் புத்தால கெசரத்தைன் இருக்குது. தன்மீன் இருக்கிறதுனால அடுத்த எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மீம். அப்போது இங்கே என்ன சட்டம்? என்ன பண்ணணும்? இதுகாம் பண்ணணும். இதுகாம் அதாவது முழுமையாக நம்ம இதுகாம் பண்ணிடுவோம். ஓகேவா? இதுகாம் பில் குன்னா காமில் அதாவது முழுமையாக நம்ம இதுகாம் பண்ணணும் காமில். ஓகேவா? பிஹிஜாரத்திம் அப்படின்னு இதுகாம் பண்ணிடணும். அதுக்கு அது மீம் கெசரா ஆனால் குன்னாவும் கொடுக்கணும். அடுத்தது மீம் கெசரா நூன் சுக்கூன் மின். இப்போது நூன் சாக்கினாக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள் சீன் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இஹ்ஃபா பண்ணணும். மறைச்சோ குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது மின் சி மின் சி. ஓகே, சி கெசரா ஜீம் ஷத்தா சிஜ் ஜீம் கெசரா யாவுல் மத்து ஜி 2 ஹரக்கத்தை நீட்டணும். அப்போது சிஜ்ஜி. லாமில் என்ன இருக்குது? கெசரத்தைன் இருக்குது. அப்போது வக்ஃபு பண்ணால் லாம் சுக்கூன் ஆகிடும். அப்போ இது மதல் ஆரிதல் சுக்கூன் சட்டம் 2 4 6 ஹரக்கத்து அளவுக்கு நீட்டி நிப்பாட்டலாம். அதை அப்படி ஓதணும். தர்மீஹிம் பிஹிஜாரத்திம் மின் சிஜ்ஜீல். அடுத்தது 5வது ஆயத்து ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூல். இப்போது ஃப ஃபதா ஃப ஜீம் ஃபதா ஜ ஐன் ஃபதா அ லாம் ஃபதா ல ஃபஜஅல. ஓகே, ஃபஜஅல. ஃபங்கிறது ஒரு வார்த்தை, ஜஅலங்கிறது ஒரு வார்த்தை, ஹும் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. அதாவது ஃபஜஅலஹும். ஓகே, ஃபஜஅலஹும். அடுத்ததான் காஃப் ஃபதா ஐன் கேஃப் ஃபதா க ஐன் ஃபதா சாது சுக்கூன் ஆஸ். ஓகே, இது வந்து ஹெவியாக ஓதணும் சாது சுக்கூனை. அடுத்தது ஃப கெசரத்தைன் இருக்குது.
அடுத்த எழுத்து பார்த்திங்கன்னா மீம் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இதுகாம் பில்குன்னா காமில், ஓகேவா, முழுமையாக நம்ம வந்து இணைக்கணும். அப்போது இதுகாம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து முழுமையான ஒரு மர்ஜாக இருக்குது. அப்போது ஃப கெசரா, ஃபல வந்து கெசரத்தைன் இருக்குது. அப்போது கஸ்ஃபிம் அப்படின்னு சொல்லணும். மீம் ஃபத்தா ஹம்சா சுக்கூன் மா, ஒரு லைட்டாக ஒரு ஸ்டாப் மாதிரி மா. அடுத்தது காஃப் தொம்மா வாவ் சுக்கூன் கூ, இது வந்து வாவுல் மது 2 ஹரக்கத்தை நீட்டணும். லாமில் கெசரத்தைன் இருக்குது. அப்போ இதை வக்ஃபு பண்ணால் லாம் சுக்கூனை மாறிடும். அப்போது மதில் ஆறுதல் சுக்கூன் சட்டம் 2 4 6 ஹரக்கத் அளவுக்கு வரைக்கும் நீட்டியும் பாட்டலாம். அது எப்படி ஓதணும், ஃபஜஅலஹும் கஸ்ஃபிம் மக்கூல். இப்போ இதுலையும் ஃபஜஅலஹும், ஓகே, ஃபஜஅலஹும். இந்த இடத்துல மீம் சுக்கூனுக்கு அடுத்ததாக காஃப் வந்திருக்கிறதுனால நம்ம இதுஹார் ஷஃபவி, ஓகேவா, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி சட்டங்களை புரிஞ்சு உணர்ந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.